Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 20/6/2024. டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகுது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீட் யூஜி 2024 தொடர்பான கேஸ் சம்பந்தமான லைவ் அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். அதாவது இன்று விசாரணைக்கு வந்த வழக்குகள் மற்றும் அந்த வழக்குகளுடைய விவரம் தொடர்பான வீடியோ தான் இது. நீட் யூஜி 2024 லைவ் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும், அதாவது நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னென்னு உண்டோ எல்லாமே நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த நீட் யூஜி 2024 தொடர்பான வழக்குகள் மற்றும் அதனுடைய விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி, அதாவது ஜூன் 20, 2024 லைவ் லா நியூஸ் அப்டேட்லேருந்து நம்ம எடுத்துருக்குறோம். டேட்டு பார்த்திங்கன்னா போஸ்டட் டேட்டு நீட் யூஜி 2024 சுப்ரீம் கோர்ட் டேட்டு டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20 ஜூன் 2024 3:11 மணிக்கு போஸ்ட் பண்ண நியூஸ் அப்டேட். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு ஸ்டால் ரீடெஸ்ட் ஃபார் கேண்டிடேட் ஹூஸ் கிரேஸ் மார்க் வேர் ரிவோக்டு. அதாவது இந்த 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட அந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு அப்படிங்கிறத ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதற்கு மறுப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கி விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மறுதேர்வை நிறுத்த, அதாவது அவங்களுக்கு மறுதேர்வு வேண்டாம் அப்படின்னு ஃபைல் பண்ண அந்த பெட்டிஷனை மறுப்பு தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். விண்ணப்பதாரர்களுக்கு, அதாவது கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மறுதேர்வை நிறுத்த உச்சநீதிமன்றம் மறுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வில் கருணை மதிப்பெண் பெற்ற 1563 மாணவர்களுக்கு ஜூன் 23ஆம் தேதி, அதாவது கம்மிங் சண்டே ரீநீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொள்ள விருப்பமில்லாத மாணவர்கள் அவங்களுடைய கருணை மதிப்பெண் நீக்கப்பட்ட பின் என்ன மதிப்பெண் வருதோ அந்த மதிப்பெண்ணை கணக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம், அதாவது இன்று வியாழக்கிழமை ஜூன் 20ஆம் தேதி இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மறுதேர்வை நிறுத்துவதற்காக தொடரப்பட்ட வழக்கினை மறுத்துவிட்டது. இந்த விண்ணப்பதாரர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்குவதற்கான சர்ச்சைக்குரிய முடிவை ரத்து செய்த பின்னர் தேசிய தேர்வு முகமை மீண்டும் அவர்களுக்கு தேர்வு செய்வது அப்படின்னா ஒன்று அவங்க ரீநீட் எழுதலாம், இல்லைன்னா அந்த கிரேஸ் மார்க் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ரிமைனிங் மார்க் என்னவோ அதுக்கான மார்க்கை மட்டும் கால்குலேட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த தேர்வு அப்படிங்கிறது, அந்த ஆப்ஷனுங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விண்ணப்பதாரர்களுக்கு மறுதேர்வு வாய்ப்பினை வழங்கும் NTA-வின் முடிவை எதிர்த்து ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் SVN பாட்டி ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால பெஞ்ச் மறுப்பு தெரிவித்துள்ளது அப்படிங்கிறதையும் இந்த நியூஸ் அப்டேட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த அதாவது மறுதேர்வு ஜூன் 23ஆம் தேதி நடக்குது. அந்த மறுதேர்வுக்கான தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து ஜூன் 6ஆம் தேதி கலந்தாய்வுக்கான அறிவிப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டிஷன் தொடர்பாக, அதே போல் நீட் தொடர்பான வழக்குகள் மீண்டும் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல்
இந்த செய்திக்குறிப்பில் அடங்கியிருக்குது. இன்னொரு அப்டேட் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நியூஸ் அப்டேட்டும் நம்ம வந்து எங்கேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னா லைவ்லான்ற நியூஸ் அப்டேட்லேருந்து நம்ம எடுத்துருக்குறோம். போஸ்டட் டேட் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான், அதாவது 20 ஜூன் 2024 12:44 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீட் யூஜி 2024 இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் அட்மிஷன் இஸ் சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு ஸ்டே கவுன்சிலிங். அப்போது திட்டமிட்டபடி ஜூலை 6ஆம் தேதி, ஓகேங்களா, ஜூலை 6, 2024 கலந்தாய்வுக்கான அறிவிப்பு வரும். இந்த கலந்தாய்வு, அதாவது சேர்க்கைக்கான கலந்தாய்வு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜூலை 8ஆம் தேதி நீட் யூஜி தொடர்பான அனைத்து வழக்குகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய முடிவுகளை பொறுத்து இதில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அல்டிமேட்லி இஃப் யூ சக்சீட் தென் எவ்ரி திங் வில் கோ. அப்போது தேர்ச்சி அடைந்திருந்தால் மற்ற அனைத்தும் அது தானாகவே நடைபெறும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது அப்படிங்கிறது இந்த இடத்துல கவுன்சிலிங். இஃப் த எக்ஸாமினேஷன் கோஸ் த கவுன்சிலிங் வில் ஆல்சோ கோ. அப்போ எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னா கலந்தாய்வும் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு கோர்ட் டோல் த பெட்டிஷனர். அப்போ இந்த பெட்டிஷன் போட்டவங்கக்கிட்ட இது தெரிவிச்சிருக்காங்க. த ரிலேஷன் டு த நீட் யூஜி கான்ட்ரவர்சி த சுப்ரீம் கோர்ட் ஆன் தேர்ஸ்டே, அதாவது இன்னைக்கு ஜூன் 20ஆம் தேதி reiterated that it was not staying counseling process. அப்போது இதுக்கு வந்து கலந்தாய்வுக்கு தடை விதிக்க முடியாது, அது பாட்டுக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கும். we are not staying the counseling. a vacation bench compromising justice Vikramnath and SVN party, அதாவது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இந்த இருவரும் விக்ரம்நாத் மற்றும் எஸ்விஎன் பார்ட்டி ஆகியோர் அடங்கிய இந்த விடுமுறை கால பெஞ்ச் நீதிபதிகள் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சுட்டு இந்த அறிவிப்பை அதாவது இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. கலந்தாய்வு பாட்டுக்கும் கலந்தாய்வு நடக்கணும். அதுக்கப்புறம் ஜூலை 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட அந்த வழக்கினுடைய முடிவுகளை பொறுத்து இந்த கலந்தாய்வில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஷ்யூயிங் நோட்டீஸ் ஆன் பேட்ச் ஆஃப் ரிட் பெட்டிஷன் aligning a paper leaks and discrepancies in the conduct of the evaluation of the NEET UG exam medical admissions, the court orally said that it is understood that the admission process will be subject to the final result of the petitions. அப்போது கலந்தாய்வு அப்படிங்கிறது திட்டமிட்டபடி ஜூலை 6ஆம் தேதி நடைபெறும். இருப்பினும் இந்த இடத்துல ஓரலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும், ஆனால் அது வந்து மாற்றத்திற்குட்பட்டது. வில் பி சப்ஜெக்ட் டு த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் த பெட்டிஷன். இறுதி தீர்ப்பினுடைய முடிவை பொறுத்து இந்த விண்ணப்பதாரரின் அந்த வழக்கு தொடர்பான முடிவினை பொறுத்து இது மாற்றத்திற்குட்பட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சேர்க்கைக்கான கலந்தாய்வு திட்டமிட்டபடி ஜூலை 6ஆம் தேதி நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 8ஆம் தேதி வழக்கினுடைய முடிவை பொறுத்து இது வந்து மாற்றம் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஜூன் 23ஆம் தேதி ரீநீட் அப்படிங்கிறதும் திட்டமிட்டபடி நடைபெறும். அதுக்கும் வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஜூன் 30ஆம் தேதி இந்த ரீநீட் எழுதின மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 நியூஸ் அப்டேட் தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு வந்த வழக்கினுடைய விவரங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAPVS யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது நீட் யூஜி 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம்.
அதே போல் நீட் யூஜி 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு வந்து 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.